ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 7 2025 தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். அப்ராக்சிமேட்லி 40 நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது கூடவே வந்து பாருங்க, புதன் பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாயோட வந்து இணையறாரு தனுசு வீட்டுல. இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு. இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா 18 நாட்கள் இருப்பாங்க. ஆக இந்த 18 நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள், அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு தனுசுல பெயர்ச்சியாகி இருக்க செவ்வாய் என்ன பாவம் அப்படின்னா 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய். குடும்பத்துல காசு, வசதி, மணி அதெல்லாம் நல்ல ஃப்ளோ இருக்குங்க. பெருசா கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நல்லது சொல்லிடும், இதுக்கு கெட்ட சொல்லுவானே இல்லைங்களா. சோ ஃபேமிலியில வந்து பாருங்க ஒரு நல்ல மணி ஃப்ளோ அப்படின்றது இருக்கும். மைனஸ் என்ன, குடும்பத்துல வந்து பாருங்க அப்பப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, குழப்பம், நிம்மதி இல்லாத தனம் அப்படி மேலோங்கும். நீங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல ஆக்ரோஷத்தை, சண்டை, பேச்சுல வந்து கோபம், வன்மம், நெருப்ப கக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பேச்சு திறன் அதிகமாகும். ஏன்னா 2ல செவ்வாய் இருக்கா அப்படின்னும் போது நம்ம காசு நிறைய சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். பியாண்ட் தட் நம்ம இரிட்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கிட்ட காமிப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். யாருக்காவது வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு படாத பாடுபடுவீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த வாக்கு கொடுத்து காப்பாற்றணும்னு படாத பாடுபட்டு டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆகி உங்களை நீங்களே வதச்சுப்பீங்க. எதுக்கு வாக்கு கொடுப்பானே, எதுக்கு காப்பாற்றணும்னு பாடுபடுவானே. ஃபர்ஸ்ட் விஷயம், கோவம் வருது அப்படின்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, விருச்சிகம் பெருசா கண்ட்ரோல் பண்ண தெரியாது, நடிக்க தெரியாது, மாத்தி பேச தெரியாது. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பேசுங்க. பிடிக்குதுன்னா உட்காந்து பேசுங்க, பிடிக்கலாம் எழுந்து வந்துருங்க. ஐயோ அவன் என்ன நினைப்பான் அப்படிலாம் யோசிக்க வேணாம். அவன் என்ன நினைப்பானே நீங்க அங்க உட்காந்தீங்கன்னா பிரச்சனையோட தான் வருவீங்க. சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சுல நிதானம் அப்படின்றது தேவை. ஓகேங்களா. யாருக்கும் எந்த அஷூரன்ஸும் கொடுக்காதீங்க. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் கேரண்டி அப்படின்ற கேரண்டி, வாரண்டி, ஷூரிட்டி அதெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க. இது செவ்வாய் கொடுக்கக்கூடியது. அதுக்கும் மேல தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், இது பேச்சு திறன் என்னோட எல்லாமே அதிகமாகும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா குடும்பத்துல சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரும். என் ஃபேமிலியில இருக்க குழப்பம்லாம் தீர்ந்தாதாங்க நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. ஃபேமிலியில குழப்பம் இருக்கு, நான் வந்து தலையிட்டு வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்றதுக்கு பிளான் பண்ணேன், சார்ட் அவுட் பண்ண முடியல, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படின்ற மாதிரி விடுங்க. சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். சைலன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்ப மட்டும் இல்ல விருச்சிக ராசி அன்பர்களே, எப்பயுமே உங்களோட கோபம் உங்களோட நல்ல குணத்தை அப்படியே மாஸ்க் பண்ணிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிகமா, அடேங்கப்பா விருச்சிகம்ப்பா, விருச்சிகம் யோசிச்சு பழகணும் அப்படிம்பாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. விருச்சிகம் ஏமாந்து 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 அந்த கோவத்தினோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. நீங்க ஏமாற வேண்டிய அவசியமும் இல்லை, கோவத்தினோட உச்சத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்குதா பழகுங்க, பிடிக்க போட்டு போயிட்டே இருங்க, பெருசா கவலைப்படாதீங்க. புரியுதுங்க. அப்பதான் உங்களால சாதிக்க முடியும். சரி. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பர்கள் செவ்வாய் வந்து பாருங்க 2ஆம் பாவத்துல வரதுனால இப்படி ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கும் மேல செவ்வாய் உங்க சுயஸ்தானத்துக்கு அதிபன். அடிக்கடி டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது வரும். 6ஆம் பாவத்துக்கு அதிபன் 2ஆம் பாவத்துல அப்படின்னும் போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அதிகமாகும். தேவையில்லாத மத்தவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட இரிட்டேட் ஆகி நீ எப்படி என்ன சொல்லலாம், நீ ஏதா சொல்லலாம் அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் ஆர்குமெண்ட் பண்ணீங்க. அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. புரியுதுங்களா. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஃபுட் எல்லாம் வந்து ப்ராப்பரா சாப்பிடுங்க. 2 வீலர் ஓட்டுறது மேக்சிமம் கம்மி பண்ணிடுங்க. நல்ல அழகா 4 வீலர்ல கம்ஃபர்ட்டா போங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது முற்பகுதி. பிற்பகுதி புதன் வந்து இணையறாரு இல்லைங்களா. புதன் வந்து இணைஞ்ச பின்னாடி புதன் 2ஆம் பாவத்துல புதன் அப்படி பயங்கரமா பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் விருச்சிகத்தினோட கோவத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இதை எப்படி நான் பேசி டேக்கிள் பண்றேன் பாரு அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து பேசி டேக்கிள் பண்ணுவீங்க. இதை எப்பயுமே வச்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா. நல்ல பேசக்கூடிய திறமை, பேச்சிலேயே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமை, நம்மளோட புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் நம்மளோட பேச்சாற்றலாலும் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய திறமை, இது எல்லாமே வரும்.
அதே மாதிரி பாருங்க 8 மற்றும் 11க்கு அதிபன், அதாவது துஷ்தானத்துக்கும் புதன் தான் அதிபன். அப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்களோட வாழ்க்கையில சில மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு அப்படின்னா, அந்த மறைக்கப்பட்ட உண்மைகள், இப்ப நீங்க விருச்சிக ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு லேடி இருக்காங்க, நீங்க உங்களோட லவ் பண்ணவங்க திருப்பி வாழ்க்கையில வந்திருக்காங்க, சோ அவங்க கூட பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வெளியே வரத்துக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஆனா நீங்க பேசி சமாளிச்சு அதை வெளியே வர விடாம படுப்பீங்க பண்ணுவீங்க. இது புதன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு அதிபர் 2ஆம் பாவத்துல தனஸ்தானத்துல வந்து உட்காரதுனால நீங்க செய்யக்கூடிய தொழில புது புது டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, புது புது யுக்திகளை கையாளுவீங்க, புது புது மெத்தடாலஜிஸ் எதையாவது இன்டியூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது புதுமையை போகணும்னு நினைச்சு அந்த புதுமையினால ஒரு பெரிய லாபம் அப்படின்றதையும் சம்பாதிப்பீங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த பிளானட்டரி பொசிஷன் சில விஷயத்துல காஷியஸா இருங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த சில விஷயத்துல காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும். கல்யாணம், 2வது திருமணம், ஹிடன் ரிலேஷன்ஷிப், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்குறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.